ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டு ரத்த மிளகு பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆட்டோட ரத்தங்க. இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஆவி கட்ட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. இதை நம்ம எடுத்து சில்னஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. இது ஆறின பிறகு நம்ம கத்தி வச்சு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இந்த பீஸை எல்லாம் நம்ம துருவி எடுத்துக்க போகிறோங்க. நான் பாதி பெரிய இதில் துருவி பிறகு சின்னதாகவும் துருவி எடுத்துக்க போகிறேங்க. இந்த ஆட்டு ரத்தத்தை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்குதுங்க. இப்போ இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. ரத்த சோகைக்கு நல்ல மருந்துங்க. இது போல் துருவி எடுத்துக்கணும். நான் ஒரு 3 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கறி லீவ்ஸு, சில்லி, ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர், ஜீரா பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க. சளி, தொண்டை வலி இதெல்லாம் கூட சரி பண்ணுதுங்க இந்த ஆட்டு ரத்தம். ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறி லீவ்ஸு, சில்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா ஆயிலில் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட ஸ்மெல் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்து கலந்து விடுறேங்க. ஆனியன் ஒரு ஆஃப் பாயில் குக் ஆனால் போதுங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட்டு ரத்த பொரியலை சாப்பிட்றதுனால நம்ம எலும்பு எல்லாம் வலுப்பெறுதுங்க. இப்போ துருவி வச்சதை நான் ஆட் பண்ணுறேங்க. நல்லா கலந்து விடுறேங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெப்பரு, ஜீரா, அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்து சுட சுட பரிமாற வேண்டியது தாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.